ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து லூடோ எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத வந்து காமிச்சு தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லூடோவில் வந்து 2 பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணி இப்போ விளையாட போகிறோம். இப்போ நம்ம கூட வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் வரை அது வெயிட் பண்ணும். அதுக்குள்ளே வேறு யாராவது ஜாயின் பண்ணுறாங்களான்னு. யாரும் ஜாயின் பண்ணல. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் ஆட போகிறோம். லூடோவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 பேர் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு 6 விழுந்தால் தான் நம்ம அந்த பாக்ஸை விட்டு வர முடியும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைக்கரை சுற்ற போகிறேன். 1 தான் விழுந்துச்சு. இப்போ என்னால் வர முடியாது. இப்போ அவங்க ஆப்போசிட்டில் சுற்றுறாங்க. இப்போ 6 விழுகிற மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ மறுபடியும் சுற்றுவோம். 4 சங்கடம். இப்போ அந்த டைஸ் வந்து அதாவது 4 பேர் விளையாடுறப்ப டீம் வச்சு 2 பேராக விளையாடுவாங்க, இல்லைனா சோலோ விளையாடலாம். இப்போ 2 பேர் விளையாடுறப்ப ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் விளையாட கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் ஜாயின் பண்ணிங்கன்னா சுற்றி வரப்போ 2 செக்ஷன் கரெக்டாக இருக்காது. இப்போ எனக்கு 6 விழுந்துருச்சு. இப்போ வந்து நான் மூவ் பண்ணி போகிறேன். இப்போ 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 காயின்ஸையும் நான் சுற்றி அவங்கக்கிட்ட வெட்டெல்லாம் வாங்காமல் கொண்டு வந்து என்னோடதுக்குள்ளே இந்த க்ரீன்குள்ளே ஆரோ மார்க்குள்ளே கொண்டு போய் வச்சேன்னா தான் நான் வந்து வின் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அப்படி நம்ம வந்து இந்த 4 காயின்ஸையும் கொண்டு போகணும். இதில் வந்துட்டு இன்னொரு ட்ரிக்கு என்ன இருக்குது ட்ரிக்கு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட 2 காயினை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களால நம்மளை வெட்ட முடியாது. அது மட்டும்தான் ட்ரிக். மற்றபடி வேறு எந்த ட்ரிக்குமே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. பின்ன அந்த மலை இருக்கும். மலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்திங்களா, எட்ஜஸ் பச்சை கலரில், சிவப்பு கலரில், நீல கலரில், மஞ்சள் கலரில் எல்லா இடத்துலையும் ஸ்டார் இருக்கும். அங்கே நின்னோம்னா வெட்ட முடியாது. இப்போ அங்கே கொண்டு போய் நம்ம காயின் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கலாம். அவங்களால வெட்ட முடியாத மாதிரி. நம்ம காயினையே வெட்டாது. அதனால் நம்ம 2 காயின் 3 காயின் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்போ ஆப்போசிட் எனிமியோட காயின் மேலே வச்சா அது அவங்களுக்கு வெட்டும். இப்போ அவங்கள 6 போட்டாங்க. அவங்க காயின் 3 வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு காயின் தான் வெளியே எடுத்திருக்கோம். இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையாக நம்ம வந்து விளையாடணும். விளையாட்டை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கே நம்ம விளையாடுறப்ப நமக்கு கரெக்டாக வரல, காயின் இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்லி வெளியே போயிருக்காது. இப்போ பாருங்கள் 6 விழுந்துருச்சு. மறுபடியும் அதாவது ஸ்டார்டிங் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு யார் வேணாலும் போவாங்க. ஆனால் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து வெட்டு வாங்குறதோ, திடீர்னு அவங்களுக்கு காயினே விழுகாமல் கூட அவங்க வந்து தோற்று போகலாம். அந்த மாதிரி நிறையா வந்து கேம்ஸில் நடக்கும். அதனால் ஸ்டார்டிங் தொடங்கிட்டீங்க அப்படின்னா இடையில வந்துட்டு மேபி நான் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சி வெளியே போயிடாதீங்க. ஃபுல்லாக டைம் வேறு விளையாடுங்க. இப்போ அவங்களுக்கு 6 விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வர்றாங்க. இப்போ நம்மளும் வந்து காயின் சுற்றுவோம். நமக்கு ஒரு 6 இது எடுத்து ஒரு சேஃப்க்கு இங்கே இப்போ வந்தாங்கன்னா வெட்டுறக்கு, அடுத்தது அந்த காயினை வந்து ஒரு சேஃபாக வந்து கொண்டு போவோம். காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாடுறப்ப நம்மளோட 4 காயினையுமே நம்ம வாட்ச் பண்ணோம். நம்ம ஒரு சுற்றி விடுறோம்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வெட்டுறக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை மலையில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கலாமா, இல்லை உள்ளே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி நம்ம 4 காயினையும் நோட் பண்ணி விளையாடிட்டு அவங்களோட மூவ் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த கேமில் வந்து சிம்பிளாக வந்து வின் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு காயின் நிறுத்தியிருக்கேன்னா, இப்போ என்னோடய 4 காயினே வெளியே வந்துச்சு. அவங்க 4 காயின் வெளியே வந்துச்சு. இப்போ அந்த 2 அணை இருக்கனால பார்த்திங்கன்னா இந்த 2 அணத்தை என் வீட்டுக்கிட்டே ஏன் நிறுத்தியிருக்கேன்னா, இவங்க மூவ் ஆகிறப்ப இவங்களை வெட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே இருக்கிற காயினை மெல்ல நான் கொண்டு வரணும். இப்போ 6 விழுந்துருச்சு. என் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு காயினை கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அங்கே 5 விழுந்தப்போ அவங்கள ஒரு வெட்டுறேன். பார்த்திங்கன்னா 5 விழுந்துச்சு. இப்போ அதையும் நோட் பண்ணனா 5 வெட்டிட்டேன்னா, இப்போ 6 விழுந்தால் என்னை வெட்டிடக்கூடாது. இந்த பச்சை காயினையும் மாற்றி ஒரு ஸ்டெப் தாண்டி அந்த 1 அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 5 விழுந்திருக்கு. அப்போது அந்த இடத்துல ஆளே இல்லைங்கிறனால அதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட கோட்டைக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அவங்க வந்து என்னை துரத்துறதுக்காக ப்ளூவை இறக்கியிருக்காங்க. நான் அந்த ப்ளூவை கொண்டு போய் ஒரு சேஃபில் அங்கே வெட்டிடக்கூடாதுன்னு அங்கே வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரீனை வந்து சேஃபாக பாக்ஸ்குள்ளே கொண்டு போகணும். இல்லைனா அவங்க என்னை துரத்திட்டு வர்றாங்க. இப்போ உடனே உள்ளே ஓடி போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விழுந்துருச்சு. இப்போ உள்ளே கொண்டு போயிட்டேன். இந்த சேஃப் இனி இதை நம்ம கண்டுக்க வேணாம். இனி வந்து நம்மளோட அடுத்த காயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செகண்டாக ஒரு காயின் இருக்குல்ல, அதை வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிறனால ஓரளவுக்கு முடிஞ்ச தூரத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டை கடக்கிறப்ப பார்த்து கிடக்கணும். நம்மளை வெட்டிடக்கூடாது. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறையா காயின்ஸ் அங்கே இருக்குல்ல, அதனால் அதை பார்த்து விளையாடணும். இப்போ அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா 6 விழுந்தால் அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் விழுந்தால் அடுத்து கொஞ்சம் தள்ளி நின்றுவோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறக்கு 1 கிடச்சனால வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அதை கொண்டு போய் சேஃபில் போட்டேன். இந்த மாதிரி ட்ரிக்காக வந்து ஆடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 விழுந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா செகண்டாக அங்கே இருக்கிற காயின் எடுத்துகிட்டு போகிறேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ அங்கேருந்து நகர்றப்போ அவங்கள நான் வெட்டுறதுக்காக. அதாவது நம்ம உள்ளேயும் போகணும், அவங்கள வெட்டுறக்கு காயின்ஸும் கரெக்டாக எடுத்து வைக்கணும், மேட்சையும் கவனிக்கணும், அப்சர்வ் பண்ணணும். அதுதான் வந்து லூடோ. நார்மலாக யார் வேணாலும் லூடோ விளையாடலாம். பட் வின் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2 விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க ப்ளூவை மூவ் பண்ணுறாங்க.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 விழுந்த உடனே அந்த க்ரீனை எடுத்துகிட்டு வரேன். அந்த ப்ளூவை வந்து துரத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 விழுந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன வெட்டினா நான் உன்னை விட மாட்டேன்ட்டு அவங்களும் அந்த ப்ளூவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீ இப்போ வெட்டுராச்சான்ட்டு. அடுத்தது 6 விழுந்தோன்னா என் வீட்டுக்கிட்ட க்ரீன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அதான் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் மேலே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த 2 காயினும் எனக்கு சேஃபில் வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. அந்த ரெட்லேயே இருக்குது. அந்த ஸ்டார் போட்ட இடத்துல தான் வெட்ட முடியாது. அதனால் அந்த தனியாக இருக்கிற காயின்ஸை வந்து நான் மேலே எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இந்த டைம் அவங்க என்னை துரத்துனாலும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறனால சீக்கிரமாக நான் எடுத்துகிட்டு வரணும் 6 போட்டு. இப்போ 2 விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதையவே நான் மூவ் பண்ணுறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூவை எடுத்துகிட்டு என்னை துரத்த வர்றாங்க. மேபி ஒரு காயின் உள்ளே கொண்டு போனோம் அப்படிங்கிறக்காக. நம்ம ட்ரிக் என்ன பண்ணால், நம்ம அந்த க்ரீனவே கொண்டு வரணும். ஏன்னா இப்போ இனி அவங்க வெட்ட முடியாத கண்டிஷன் கொண்டு வந்துட்டு இந்த 2 காயினை ஸ்ப்ளிட் பண்ணி இவங்களை எப்படியாவது நம்ம வெட்ட பார்க்கணும். இப்போ வெட்டுமான்னு பார்ப்போம். 2 காயின் கொண்டு போய் 2 காயின் மேலே வச்சனாலும் வெட்டாது. ஏன்னா அவங்களோட 2 காயின்ஸ் இருக்குது, நம்ம 2 காயின்ஸ் இருக்குன்னா அங்கே வெட்டுப்படாது. இப்போ அடுத்தது என்ன பண்ணால், அவங்க எதாவது மூவ் பண்ண வைக்கணும். இப்போ அதுக்காக நான் ஒரு க்ரீனை மூவ் பண்ணேன். அவங்க என்னை வெட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ என்னை வெட்டுறதுக்காக அதுலேருந்து ஒரு ப்ளூவை வெளியே எடுப்பாங்க பாருங்களேன். 3 விழுந்துருச்சா? இப்போ எடுக்கல, பட் அவங்க அதை மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. நான் 5 எடுத்துகிட்டு அழுங்காமல் இந்த ஒரு பச்சை காயின் அழுங்காமல் உள்ளே கொண்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எப்படியும் அந்த ஒரு ப்ளூவை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சேஃபாக அங்கே ஆள் துரத்துறக்கே இல்லைங்க, இங்கே சேஃபில் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த காயின்ஸில் இருந்து ஒரு ப்ளூ வந்து இவங்க மூவ் பண்ணுறாங்க இந்த க்ரீனை வெட்டுறக்கு. இப்போ நான் ஒரு 2 போட்டு இந்த க்ரீனை உள்ளே கொண்டு போய் சேஃப் ஆக்கிட்டேன். இனி அவங்களோட காயின்ஸை வந்து நம்ம துரத்தணும். இப்போ எனக்கு 6 விழுந்துருச்சு. அந்த காயினை வந்து நான் வந்து துரத்துறேன். பார்த்திங்கன்னா இப்போ துரத்துறப்போ ஒரு 6 விழுகுது. உள்ளே போயிடலாமா? இப்போ பாருங்கள், அந்த காயின் எடுத்துகிட்டு அவங்க வர்றாங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 4 விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, சேஃபில் கொண்டு போய் வச்சுட்டேன். இனி அந்த பச்சை காயினை வெட்ட முடியாது. இப்போ அவங்க அன்சேஃபில் இருக்காங்க. இப்போ 2 காயின் எடுத்து சேஃபாக அவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த பச்சை காயின் அங்கே ஃப்ரீயாக இருக்கா, அதை எடுத்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அந்த பச்சை காயின் எடுத்துகிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு அவங்க 5 போட்டு அந்த ஒரு காயினை உள்ளே கொண்டு போகிறக்காக மூவ் பண்ணுறாங்க. எனக்கு 6 விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பச்சை காயின் எடுத்துகிட்டு 6 போட்டு அவங்க இடத்துக்கு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 5 போட்டப்போ எனக்கு உள்ளே போகிறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உள்ளே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 விழுந்தோடனே இதை கொண்டு போய் சேஃபில் போட போகிறேன். இப்போ அவங்களால என்னை வந்து வெட்ட முடியாது. இனி எப்படியாவது நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ 2 விழுந்துருச்சு. மாற்றினா வெட்டிடுவாங்களோ, இருந்தாலும் பரவாயில்ல, சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் 3 போட்டு நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். இதுவும் எனக்கு சேஃப் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு காயின் தான் அன்சேஃபில் இருக்குது. அதை வந்து உள்ளே கொண்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா 6 விழுந்துச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு உள்ளே ஓடுறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 3 இல்லை 4 விழுந்துச்சுன்னா நான் உள்ளே வந்து ஒரு 3 ஒரு 4 விழுந்தால் வந்து வின் பண்ணிடலாம். இப்போ அவங்க வந்து ஒரே ஒரு காயின், இப்போ ஒரு 4 விழுந்துருச்சு. இப்போ உள்ளே வந்து போயிட்டேன். இன்னொரு 3 விழுகணும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசி டைமில் கூட நமக்கு காயின்ஸ் விலகாமல் கூட நம்ம போய் தோக்கறதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ அவங்க பாருங்கள், அப்போவும் விடாமல் நான் அவுட் அவங்களுக்கு தெரியும் மேபி நமக்கு விலகாமல் போகலாம், போய் வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்னும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கனால அவங்க இன்னும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம தோற்றுருவோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆடாமல் விட்டுறது, காலில் வந்துருச்சு நெட் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கடைசி மட்டும் விளையாடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 விழுந்துருச்சு. இப்போ அவங்க வந்து மறுபடியும் 4 போட்டு 2 காயின் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் உள்ளே கொண்டு போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க ஒரு 5 போடுறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு காயினையும் அழுங்காமல் கொண்டு போக பார்க்குறாங்க. நமக்கு 3 விழுந்துருச்சு. உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். வின் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க லூடோ. இது வந்து ஆல்ரெடி நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸாக வர்றவங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ என்சி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.